வந்து எம்எல்ஏவும் வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு வலி சொல்லி படுத்துறாரு. ஆமா வந்து கூட்டத்தப்ப பண்ணிருக்காரு. இல்ல உங்களுடைய அன்பான நீங்க தான் மக்களுக்கு வெளிச்சம் காமிக்கிறவங்க. நீங்க பத்திரிகை மக்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் வெளிச்சத்தை காமிக்கிறீங்க. யாரு ரெண்டா பிரிஞ்சதுன்னு சொன்னாங்க. எங்க ஒரு வருத்தங்கிறது தான் நாங்க சொல்றேன். இப்ப நான் சட்டமன்ற உறுப்பினர், என் குடும்பத்துல சார் அது நேரங்காலம் முன்ன பண்ண இருந்தா வெளியே வரேன் சார். இல்ல குமரேசன் என்னோட நண்பர் கேள்வி கேட்கிறாரு. சேலம் மாவட்டத்துல அனைத்து மாவட்ட செயலாளரும் மாவட்ட தலைவரும் பங்கேற்காங்களா இந்த பொதுக்குழு கூட்டத்துல? எல்லாருமே பங்கேற்கிறாங்க. இல்ல சேலம் மாநகர மாவட்ட தலைவர் புறக்கணிக்கிறதா சொல்றாங்க. புறக்கணிக்கல. அவருக்கு பாருங்க நேத்து ஓமந்தூர் அரசு இப்ப நீங்க அரசு மருத்துவமனையில் படுத்திருக்காரு, செய்தி வந்தது. அவர் பிளெக்ஸ் வச்சிருக்காரு பாருங்க. நீங்க எங்க பார்த்தாலும் அருளுடைய போட்டோ இருக்கு, ரத்தனம் போட்டோ இருக்கு. இதுல இல்ல அவர் எம்எல்ஏ கூட இருக்காரு. அவர் கூட ஆள் இல்லாதனால இல்ல இது எங்க இல்ல முகப்புல அவரு மருத்துவமனையில் இருக்கிறதுனால அவர் வந்து இந்த கூட்டத்தில் அவருக்கு வந்து உரிமை உண்டு. மனசார வாழ்த்து சொல்றதுனால கோட்டா வச்சிருக்காங்க. இதில் உங்களை அன்போடு கேட்டதுன்னா இன்னும் ஒரு மாத காலத்தில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும். மக்கள் எதிர்பார்ப்பு அதாவது அன்புமணி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நிறுவன தலைவராக இருக்காரு. இப்ப தலைவர பதவியிலிருந்து இவரை எடுத்துட்டாரு. இந்த நிலையில சேலம் மாவட்டத்தில் இந்த கூட்டத்தை கூட்டி ராமதாஸ் அவர்களுக்கு எதிரான கூட்டம் அப்படின்றத காட்ட போறீங்களா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது மாதிரி ஐயாவும் சொல்லல எதிரான. இப்போ நாங்க கூட்ட கட்சி வளர்ச்சி தான் பாருங்க, பேப்பர்ல பாருங்க. இப்ப நீங்க பேசும்போது பாப்பீங்க கட்சி வளரணும், உறுப்பினர் சேரணும். இன்னும் 8 மாசம் தான் எலெக்ஷன் இருக்குது. அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர் சேலத்தில் வரணும், தருமபுரியில் வரணும். நாங்கள் கூட்டணியில் வலுவாக இருக்கிறங்கிற கூட்டத்தை காமிக்கிறதுக்கு தான் கூட்டணி சேர்றது. கட்சி வலுவாக இருக்குது பாருங்க. கட்சி தலைவர் இவர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்பனா இவர் நடத்துற பொதுக்குழு செல்லுமா? நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டு என்னை மடக்குனீங்களா? நான் சட்டமன்ற உறுப்பினர். இந்த கேள்விக்கு பாமக கட்சி தாங்க. கட்சியில் சிறு மன வருத்தம் தான். போய் உங்களுக்கு அன்போடு பண்போடும் பத்திரிகை நம்ம பாசத்தோடு கேட்டுக்கொள்ளலாம். சிறு வருத்தம். நீங்க சிவபெருமானுக்கு கோவிச்சுட்டா பழனிமலை முருகன் போகலையா? அது தெய்வமா கொண்டாடி. அதனால இப்ப சிறு வருத்தங்கள் சரி செய்யப்படும். ஆகவே பத்திரிகை நம்மள எங்களை நீங்க பிரிக்காம இல்ல சார் மன்னிக்கலாம் சார். அது யார் சொன்னது விட்டு கொடுக்க மாட்டேன்னு? இருங்க, யார் சொன்னது விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னது? இல்லைங்க, உங்களை அன்போடு கேட்டுக்கலாம் சார். யார் சார் அன்னைக்கு மன்னிப்பு கேட்டாரு, தந்தைய தினத்தில் மன்னிப்பு கேட்டாரு. அவர் சொல்ற மாதிரி கேட்கறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ உங்களை நாங்கள் லைவா நான் பேட்டியே கொடுக்க மாட்டேன். நீங்க எல்லாம் நம்ம சேலம் மாவட்டத்தினுடைய தொலைக்காட்சி நண்பர்கள், என்னோட நண்பர்கள், அனைத்து நண்பர்களும் இருக்கிறாங்கன்னு தான் நம்ம விட்டுருக்கோம். பாருங்க, வரவேற்பு கொடுத்துருக்கோம் சிறப்பா. நாளைக்கு இல்ல ஐயா வந்தாலும் வரவேற்பு கொடுப்போம். நாங்க எல்லாரும் விரைவில் ஐயாவும் சின்னையாவும் கட்சியை சேர்ந்து வழி நடத்துவார்கள். அது 1 மாத காலம் தேவைப்படுகிறது. அதை நீங்க வெளிப்படுத்துங்க. இல்ல அது நாங்கெல்லாம் பேசி முடிவு பண்ணுவோம். 1 மாத காலத்துல கட்சி ஒருங்கிணைக்கும். ஐயா மனசு மாறுவார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய கட்சியா மாறும். நான் இந்த நேரத்தில் சேலத்தில் உங்களை அன்போடு சொல்லி இதை வெளிப்படுத்தணும். இதை இல்ல சார் அந்த பாயிண்ட்டுக்கே இல்லை. இல்லை 2 பிரிவுங்கிறதுனால ஒரு பிரிவு தான். கால சூழ்நிலை நான் ஜாதகம் பார்த்துட்டேன். 1 மாதத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒன்று சேர்ந்து மக்களை வழிநடத்தும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.